சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். திருமுருக கிருபானந்த வாரியார் முருகன் மேல தீராத ஆசை பக்தி கொண்டவர். அவருடைய இசை சொற்பொழிவை எப்போ வேணும்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். மூளையை பாதிக்கும் 10 பழக்கங்களை பட்டியல் இடுகிறார் வாரியார். நல்ல செய்திகள் யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதானே. காலை உணவை தவிர்த்தல் கூடாதுங்கிறார். அளவுக்கு மீறி சாப்பிடுவது, புகைப்பிடித்தல், நிறைய இனிப்பு சாப்பிடுவது, மாசு மிக்க காற்றை சுவாசிப்பது, தூக்கமின்மை, முகத்தை மூடி தூங்குவது, நோயுற்ற காலத்தில் மூளைக்கு வேலை கொடுத்தல், சிந்தனையின்றி இருத்தல், யாருடனும் பேசாமல் இருத்தல், இந்த 10 பழக்கங்கள் நமது மூளையை பாதிக்கும்னு வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். மூளை பாதிக்காம இருக்க முயற்சிப்போம். நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. ஏதாவது எழுதுறதுக்கு முன்னால காகிதத்தில் ஊன்னு போட்டு ஆரம்பிக்கிறோமே சத்யநாராயணன் சார், அது என்ன ஊ? உழைப்புக்கு வர்ற ஊ தான் அது. கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. அப்புறம் உலகில் தேள் பண்ணை உள்ள நாடு எந்த நாடு? கியூபா. உலகிலேயே அதிக அளவு சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடும் கியூபா தான். 1959 முதல் 2008 வரை கியூபா நாட்டின் பிரதம மந்திரியாகவும் குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. வெவ்வேறு வருடங்கள்ல பணியாற்றியவர். இவ்வளவு அருமை பெருமைகளை உடைய கியூபா 2006ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு மாகாணத்திலும் தேள் பண்ணை ஆரம்பித்து நவீன முறையில் தேளின் விஷத்தை சேகரித்து மருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கியூபா நாட்டில் 2007ஆம் ஆண்டு வரை தேளின் விஷத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றி இருக்கிறாங்க, குணப்படுத்தி இருக்கிறாங்க. புற்றுநோயை எதிர்க்க வல்லது தேளின் விஷம்னு சொல்றாங்க. அதோட புரோஸ்டேட் சுரப்பி கோளாறு, நுரையீரல் பிரச்சனை, தண்டுவட நோய் முதலியவற்றையும் குணமாக்க வல்லது தேளின் விஷம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த நாட்டில் தேள் பண்ணைகளை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கி இருக்கிறாங்க. தேள்னா நாம பயப்படுறோம். கடுதாசியில் எழுதுறவர் மட்டும் பயப்பட மாட்டாரா என்னன்னு சத்யநாராயணன் சார் யோசனை செய்வீங்க. ஏன் எதிர்கடுதாசி கூட போடுவீங்க. பாம்புன்னா படையும் நடுங்கும்னு சொல்ற மாதிரி தான் தேள்னா எல்லாரும் பயப்படுவாங்க. கியூபா நாட்டில் எப்படி கரும்பு அதிகம் சாகுபடி ஆகுதோ அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் அதிக பரப்புல சாகுபடி செய்ய சொல்லலாம் விவசாயிகளை. நம்ம விவசாயிகளும் செய்வாங்க. அதற்கு முன்பட்டம் சிறந்த பட்டம். ஆனா விவசாயிகள் விலையில்ல, பணம் பெறுவதிலும் சிரமம், அதோட மற்ற சிரமங்களும் இருக்கிறதுனால யோசனையில இருக்கிறாங்க. லேசி மேன்ஸ் கிராப்னு ஆங்கிலத்துல அழைக்கப்படும் கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு இனிக்க அரசும் அந்த பயிரை சார்ந்தவர்களும் முயற்சிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.